ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் சத்குருநாதரையும் நன்றாக நமஸ்காரம் செய்து அவர்களுடைய அருளால் இந்த 2வது அத்தியாயத்திற்குள் நாம் நுழைகிறோம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய ஆழ்ந்த பற்று, அதனால சோகம், மோகம், விஷாதம், உடல்ல வெளிப்படக்கூடிய அந்த துயரம் எல்லாவற்றையும் பார்த்தோம். அப்படியே தேர் தட்டுல சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான் என்று அந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. இந்த 2வது அத்தியாயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்றால், இப்படி ஒரு சோகத்துல இருக்கிற அர்ஜுனன் அடுத்தது என்ன செய்கிறான் அப்படிங்கிற விஷயம் நாமும் பேரலா நம்முடைய வாழ்க்கையிலும் இதை அப்ளை பண்ணி கொண்டே வரணும். நமக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எனக்கு சோகம் இருக்கிறது, எனக்கு பற்று இருக்கிறது, எனக்கு மயக்கம் இருக்கிறது, என்னால் நன்றாக செயல்பட முடியவில்லை, எங்க எப்ப என்ன செய்யணுங்கிறது புரியல, எனக்கு ஹர்ட் இருக்கு, கில்ட் இருக்கு, என்னை சில பேர் காயப்படுத்திட்டாங்க, நான் சில பேரை காயப்படுத்திட்டேன். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற விஷயங்கள். முதல்ல பிரச்சனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுதல், ஹானஸ்டா ஒத்துக்கணும். 2வது இந்த ஹெல்ப்லெஸ்னஸ், இயலாமை. இல்லை நானே எல்லாம் பார்த்துப்பேன், எனக்கு நானே நெட்ல தேடி கூகுள் பண்ணி மருந்து கண்டுபிடிப்பேன். அதல்ல. ஒரு உடம்புக்கு நோய் வந்தால் எப்படி மரியாதையா டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிறோமோ, அது மாதிரி என்னுடைய பிரச்சனைக்கு என்னிடமிருந்தே தீர்வு காண முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஒருவரை, அதாவது குருநாதரை சரணாகதி செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் இந்த ஸ்டெப்பை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கையில எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் துன்பம் என்பது தவிர்க்க முடியாது. இல்லை சார், எனக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சின்ன கஷ்டம் கூட வந்ததே இல்லைன்னா சல்யூட். அப்படி ஒரு ஆள் கிடையாது. அப்படி யாருக்குமே, எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமா உட்கார்ந்துருக்கு. அந்த துன்பத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை பற்றின அடிப்படை கேள்விகள் இருக்கு. நான் யாரு? நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த உலகம் என்ன? இறைவன்னா யாரு? நான் ஏன் இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிறேன்? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக ஒரு மருந்தாக அமைந்திருப்பதுதான் பகவத்கீதை. ஆக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஒரு குருவை நாடி அவரிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது அர்ஜுனன் விஷயத்திலிருந்து தெளிவாக நமக்கு விளங்குகிறது. இந்த அத்தியாயத்துல பகவான் என்ன செய்கிறார் என்றால், முதல்ல அர்ஜுனன் சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. பிறகு அர்ஜுனன் அப்படியே பொங்கி குமுறி கொண்டு தன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி அவன் சீடனாக மாறுகிறான். ரொம்ப முக்கியம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுல நம்ம பார்க்க போறோம். நம்ம பகவான் குருவாக மாறுவார். இவன் கேட்ட பிறகுதான் அவர் உபதேசத்தையே தொடங்க போகிறார். அதற்கு பிறகு ஆத்மாவின் லட்சணங்கள் எடுத்தெடுப்புல நேரடியாக ஆத்மாவின் இலக்கணங்கள், ஆத்மான என்ன, நாம உண்மையிலே யாரு, நான் சொல்றோமே அதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக உபதேசம் செய்கிறார். ஏன்னா அது நமக்கு புரிந்து விட்டால் அர்ஜுனன் தெளிவடைந்து விடுவான் அப்படின்ற நம்பிக்கையில அதை செய்கிறார். அதற்கு பிறகு தர்மத்தின் கோணத்திலும் அர்ஜுனன் ஏன் போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். அப்புறம் கர்மயோகம், என்ன ஆட்டிடியூடோட, என்ன மனோபாவனையோட இந்த உலகத்துல நம்ம வாழணும், எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிறத மிக அழகாக. அதே போன்று ஞான யோகம், ரொம்ப முக்கியமா ஞானி என்று சொல்லப்படுபவர், இந்த மெய்யறிவாளர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அழகா ஓவியம்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ அழகா இப்படிலாம் இருப்பார்ப்பா, இதெல்லாம் தான் அடையாளம், ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். நம்ம உண்மையிலே ஞானியா இருந்தா இந்த பண்புகள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஞானியின் லட்சணங்களையும் பகவான் ஸ்தித பிரக்ஞ லட்சணம் என்று சொல்லி இந்த அத்தியாயமே ஒரு பூர்ணமான அத்தியாயம். அதாவது கீதையோட எல்லா முக்கியமான அம்சங்கள், இதனுடைய விரிவாக தான் மீதமுள்ள அதிகாரங்கள் அமைந்திருக்குன்னு, அத்தியாயங்கள் அமைந்திருக்குன்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தை இப்போது படிப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத த்விதீயோऽध्यायः சாங்கிய யோகः. சஞ்சய உவாச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. இந்த அத்தியாயத்திற்கு சாங்கிய யோகம் என்று பெயர். சங்கியா அப்படின்னு சொன்னா பொருளை தெளிவாக விளக்குவது, சாங்கியம் அப்படின்னு சொன்னா மெய்ப்பொருள். இதனால மிக தெளிவாக விளக்கப்படுகிறது, புலப்படுத்தப்படுகிறது. அதனால சாங்கியம் என்று பெயர். சாங்கிய சாஸ்திரம் என்றே தனியாக ஒன்று உண்டு, அது கபில முனிவர் உபதேசித்ததாக சொல்வார்கள். இந்த இடத்துல சாங்கியம்னு சொன்னா
பிரம்ம ஞானம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடிய பகுதி என்று அர்த்தம். யோகம்னு சொன்னா தலைப்பு என்று முன்பே பார்த்தோம். முதல் ஸ்லோகத்துல சஞ்சயர் சொல்கிறார், தம்னா அவனை, யாரை? அர்ஜுனனை. தத்தானா என்ன? அப்படி, அவ்வாறு எப்படி இருக்கானா? கிருபையா ஆவிஷ்டம். கிருபான்ற சொல்லுக்கு நம்ம முன்னாடியே பொருள் பார்த்தோம், கருணைங்கிற அர்த்தம் இல்ல. இங்க கிருபா என்ற சொல்லுக்கு பொருள் ஆழ்ந்த பற்று. கிருபையா ஆவிஷ்டம், பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டவனான. அது மட்டும் இல்ல, அஸ்ரு பூர்ண ஆக்குல ஈக்ஷணம். அப்படியே கண்ணில் கண்ணீர் கடகட கடகடன்னு அப்படியே பொங்கி பொங்கி அவனால அழுகைய நிறுத்த முடியல. அப்படி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கூடியவனும். விஷீதந்தம், விஷீதந்தம்னா மனசுல சில பேருக்கு துக்கம் இருக்கும், வெளியில தெரியாத சிரிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி இல்ல, விஷாதம்னு சொன்னா வெளிப்பாடு, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படியே கண்ணெல்லாம் சவந்து போய் ஜிவிஜின்னு சில பேர் அப்படியே பார்ப்போம்ல, அதை மனசுல இருக்கிற துக்கம் உடல் மொழியில் வெளிப்படுவதற்கு தான் விஷாதம் என்று பெயர். விஷீதந்தம்னா என்ன? அப்படி உடலில் துயரம் வெளிப்படும் வகையில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனிடம் மதுசூதனக, மது என்ற அரக்கனை கொன்ற அந்த பகவான் இதம் வாக்கியம் உவாச்ச, இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன வார்த்தைகளை சொன்னார்? அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.